இங்கேயும் மாடுங்க இருக்கு. இங்கே ஒரு மாடு இருக்கு. What's up guys, welcome back to my YouTube channel. Hope you guys are doing absolutely fine. So இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 20th of March and வீடியோ காலையில் மணி 6 ஆகுது. 6 மணி நான் சீக்கிரம் வந்து வச்சு வ்ளாக் பண்ணுறேன்னா உங்களுக்கு புரியாதா எதுக்காக பண்ணுறேன்னு சொல்லி. எஸ் we are going for a short ride. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா குமிழி போயிட்டுருக்கோம். ஸோ எங்கள் லொக்கேஷன்லேருந்து குமிழி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 48 கிலோமீட்டர் காட்டுது. 48 சொல்லுது, பட் மேபி 50 கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ போயிட்டு வரத்துக்கு டோட்டலாக ஒரு 100 கிலோமீட்டர் ஆக போகுது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி an awesome day. அண்டு விடிய காலையில் கிளம்புறது ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டிராஃபிக் இருக்காது, ரெண்டாவது கிளைமேட் வந்து சரியான வெதராக இருக்குது. அப்படியே பனிமூட்டமாக இருக்குது, நல்லா சில்லுன்னு இருக்குது. 23 டிகிரி செல்சியஸ் ஆகுது. ஸோ நான் வந்து இப்போ சமீரோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பையன் ஆல்மோஸ்ட் கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன், வண்டி எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ வந்தோடனே ரைடு ஆரம்பிச்சிடலாம். ஸ்டே டியூன்ட். ஆல்ரைட் கைஸ், நம்ம ரைடு வந்து ஃபைனலி அஃபிஷியலி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ வீட்டில் இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி வந்திருப்போம்னு நினைக்கிறேன். அண்ட் வழக்கம் போல் நம்ம கூட வர மிஸ்டர் சமீர் தான் நம்ம கூட ரைட் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா நம்ம வேறு ரைடிங் பார்ட்னர் யாரும் கிடையாது. மேபி இந்த ஃபியூச்சர் ஏதாவது ரைடிங் குரூப் கிடச்சதுன்னா அவங்க கூட ரைடு பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து சென்னை பைபாஸில் இருக்கிறோம். ஸோ அம்பத்தூரில் ஏறணும். அம்பத்தூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நம்ம தாம்பரமில் இறங்கிவிடும். ஸோ நம்ம தாம்பரம் இறங்க போகிறது கிடையாது, தாம்பரம் இறங்கும், இன்னொரு வண்டலூர் ஜூ இறங்கும். ஸோ நம்ம வந்து வண்டலூர் ஜூ இறங்கிட்டு அங்கேருந்து வண்டலூர் ஜூக்கு ஒட்டின மாதிரி ரைட்டு ஒன்று லெஃப்ட்டு ஒன்று திரும்புது. அங்கே போனால் தான் நம்ம இன்றைக்கி நம்ம போகிற லொக்கேஷன் இருக்குது. இவ்வளோ சொன்னால் நான் ஒன்று மறந்துட்டேன் பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம குமிழி அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ஒன்று சாருங்க, நான் அந்த வாய்ஸரை க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்களுக்கு சத்தம் அதிகமாக வர மாதிரி இருக்கும். இப்போ வந்து என்னோடய வாய்ஸு கிளியராக கேட்கும்னு நம்புகிறேன். ஸோ எங்கள் வீட்டிலேருந்து நான் தங்கியிருக்கிற லொக்கேஷன்லேருந்து நம்ம டெஸ்டினேஷன் வந்து வெறும் 50 கிலோமீட்டர் தான். ஸோ ஒன் வே 50 கிலோமீட்டர் போயிட்டு வரத்துக்கு 100 கிலோமீட்டர் ஆக போகுது. ஏர்லி மார்னிங் ரைடு கிளம்புறதே ஒரு தனி சுகம்தான் பாஸ். ஏன் சொல்கிறேன்னா, டிராஃபிக்கு சுத்தமாக இருக்காது, இருக்கும் கொஞ்சம் இருக்கும், ஒரு 4-5 வண்டி ஓட்டிகிட்ருக்கோம், அவ்வளோதான். அப்புறம் ரெண்டாவது விஷயம் வந்து வெதர். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் வெதர் வந்து சரியான வெதராக இருக்குது. பாருங்கள், நல்லா பனிமூட்டமாக இருக்குது. எந்த பக்கம் பார்த்தாலும் பனிமூட்டமாக இருக்குது, நல்லா சில்லுன்னு இருக்குது. அதுதான் முக்கியம். வண்டி ஓட்டுறதுக்கு வந்து இந்த கிளைமேட் நல்லா இருக்கணும். அப்படியே அந்த முன்னாடி இருக்கிற அந்த ஃபாவை பாருங்கள், என்ன ஃபாக் இருக்குதுப்பா காலையிலேயே. இந்த ஃபாவை பார்த்தோன்னா சமீருக்கு வெறி ஏறிடுச்சு போல. வண்டியை ஸ்பீட் எடுத்துகிறோம், நம்மளும் ஸ்பீட் எடுப்போம். இந்த மாதிரி ரோடெலாம் பார்த்தா எதுவுமே பேசணுன்னே தோண மாட்டேங்குது. அப்படியே வாயை சும்மா உங்கள்கிட்ட வண்டி ஓட்டிகிட்டே இருக்கணும்னு தோணுது. ஆனால் யூடியூபர்ஸோட வாழ்க்கை பாருங்கள், பேசிதான் ஆகணும். இன்றைக்கி வீக்கெண்டுன்றதுனால நிறையா பைக்கர்ஸை பார்க்கலான்னு நினைக்கிறேன் ஹைவேல. சொல்ல முடியாது, போனாலும் போயிருக்கலாம், இல்லை இனிமேட்டு வந்தாலும் வரலாம். நம்ம ரைடை என்ஜாய் பண்ணுவோம், அதுதான் நம்மளும் முக்கியம். வண்டி எடுத்து ரோட்டில் ஓட்டுறதே ஒரு சுகந்தாப்பா. ஒரு ஃப்ரீடம் ஃபீல் ஆகும் உங்களுக்கு. அதனால தான் வண்டி ஓட்டுறது. அதே மோட்டிவேஷனை வச்சு நம்ம வந்து யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்.
ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள் வீடியோவை. அண்டு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம குமிழி போகிறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, குமிழி அப்படின்றது வந்து ஒரு வில்லேஜ் ஆக்சுவலி சொல்ல போனால். ஸோ அங்கே வந்து ஒரு லேக் இருக்குது. ஸோ அது வந்து நல்லா ஃபேமஸான லேக்கு. ஒன்று அதை பார்க்கணும், ரெண்டாவது வந்து அங்கே ஆஃப் ரோடு பேட்ச் கொஞ்சம் இருக்கும் போல், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். மூணாவது வந்து அங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. ஸோ இந்த 3 விஷயத்துக்கு தான் அங்கே குமிழி ஃபேமஸ் ஆச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் கூட இருக்கும் போல், அங்கே வந்து நைட் கேம்பிங் பண்ணலாம் போல் இருக்குது. நான் கேள்விப்பட்டேன், ஆனால் அது உண்மையாக தப்பான்னு தெரியல. ஸோ உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். 15 minutes later. இந்த மரத்தெல்லாம் பார்த்தா அந்த கேரளா ஃபீல் வருதுப்பா. என்ன அழகு, என்ன அழகு, ஆஹா ஆஹா. இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் வண்டியை கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டினா தான் அந்த ஃபீல் கிடைக்கும். சர்ன்னு அடிச்சுட்டு போயிட்டோம்னா ஒன்றுமே இருக்காது. பொறுமையாக அப்படியே லொக்கேஷனை என்ஜாய் பண்ணிக்கிட்டு என்ன ரோடு பாஸ், என்ன ரோடு, ஆஹா சரியான லொக்கேஷன் பாஸ். அப்படியே எங்கள் அப்பா எந்த பக்கம் பாருங்க. ஓ மேன், நம்ம ஊரில் இந்த மாதிரி இடம்லாம் இருக்கா? இந்த ஒரு சைடு உள்ளே வந்தால் தான் தெரியுது. ஃபீலே வேறு மாதிரி இருக்குது பாஸ். எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, வாயில் பேச்சு வர மாட்டேங்குது. அவ்வளோ சூப்பராக இருக்கு இடம். அப்படியே இங்கேருந்து ஒரு 850 மீட்ரு தான் நம்ம குமிழி லேக் இப்போ ரீச் ஆகிடுவோம் ஒரு வழியா. எஸ் பேபி எஸ். அப்படியே அப்படியே ரோடு தண்ணியில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே வந்துட்டோம். மேப் ஆஃப் பண்ணிடுவோம். கேமரா ஆன்ல இருக்கியா? ஓகே. என்ன ஒரு வியூ, என்ன ஒரு வியூப்பா. இங்கே நம்மள மாதிரியே நிறையா பேர் வந்திருக்காங்க, காரில் பைக்கில் அப்படின்னு. நம்ம வந்து வண்டியை உள்ள எடுத்துருப்போம். எதுக்கு அங்கேயே விட்டு நடந்து வரணும்? எங்கே போனாலும் வண்டி நம்ம கூடவே இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு முக்கியம். நம்மள மாதிரி வீடியோ காலையில் எழுந்திரிச்சு வந்திருக்காங்க. ஹுந்து கைதா சலோ. काटुकुल्ला वंडी ओटरपा KTM एंड होंडा डियो। अभी जाएंगे, क्या देखेंगे, रास्ता है नहीं। जा कहेंगे। आओ जी। जिके राउंड जगह अच्छा रंगा झाड़ा से गाड़ी चलाने जिके राउंड जगह आओ जी। பையன் வந்து பயத்தில் அலறான்பா. எனக்கு பயம் இருக்குதான், ஆனால் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. இந்த மாதிரி காட்டு நடுவில் வண்டி ஓட்டுறது, இந்த வெளியூர்லலாம் ஓட்டுவாங்க தெரியுமா, ஆஃப் ரோடிங் வண்டி வச்சுக்கிட்டு அப்படியே சர்ரு புருன்னு பரப்பானுங்களே,
அந்த மாதிரி இடம் இருக்குது. सुत्ती पुत्ती काड़ दूसरा एक जना नहीं है हमें खाली चाहिए. ஓகே கைஸ், நம்ம வந்து நல்லா ஒரு 2 ஹவர் 3 ஹவர் இங்கே இருந்தோம் போல். நல்லா ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுத்துகிட்டு கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ இந்த சைடு அந்த பக்கமாக ரோடு வழியாக போனால் ஒரு ஆஃப் ரோடு பேட்ச் வரோம் போல் இருக்குது, எனக்கு தெரியல. ஸோ அந்த இடத்துக்கு போய் இப்போ போய் பார்க்க போகிறோம். அந்த இடம் எப்படி இருக்க போகிறதுன்றது தெரியல. ஒருத்தன் என் காணப்பா ரோட்டில், வெறும் நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். இப்போ திடீர்னு உள்ளேருந்து ஒரு புலி பாஞ்சு வருதான், அலரடிச்சு ஓடி 2 தான். இங்கேருந்து ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆகுது போல். சாமி அது ஆஃப் ரோடு, ஏ தேவல் சாமி ஆஃப் ரோடு. ஸோ ஆஃப் ரோடிங் போகிற ப்ரோக்ராம் வந்து கேன்சல் பண்ணிட்டோம். ஏன்னா வெயில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் நம்ம ஆஃப் ரோடெலாம் பண்ணிட்டு போனோம்னா வேறு வெயிலே குளிக்கிற மாதிரி ஆகிடும். பண்ணிடலாம், பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. பட்டு அதுக்கு வந்து ஒரு நாள் தனியாக வரலாம். ஐ மீன் ஆஃப் ரோடிங்காகன்னு சொல்லி ஒரு நாள் தனியாக ஒதுக்கிட்டு வரலான்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஆல்ரைட் கைஸ், நம்ம வந்து ஃபைனலி குமிழியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு, உங்களுக்கும் காட்டியாச்சு. உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏதோ சின்ன வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் தேவைப்படுது ரொம்பவும். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் மாதிரி. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு மோட்டிவேஷன் ஆகிட்டே இருக்கும். அதில் நான் என்ன பண்ணுவேன், இன்னும் வீடியோ எடுக்கணும், இன்னும் நல்ல கண்டென்ட் எடுக்கணும், இன்னும் நல்ல கண்டென்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வரும். அதுக்காக தான் நான் வந்து உங்களுடைய சப்போர்ட் தேவைன்னு கேட்குறேனே. ஸோ இந்த வீடியோ வந்து இங்கேயே க்ளோஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. டேக் கேர், பை பை. Respect your parents.